ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மல்லிகைப்பூலாம் வாங்கிடுவோம். வாங்கினதுக்கப்புறம் மலர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கட்டுறப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மொட்டை விட பூத்த பூ வந்து கட்டுறது கஷ்டம். அதை விட மல்லி பூத்துருச்சுன்னா கட்டுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அது சின்ன காம்புங்க, அதனால் கட்டுறது கஷ்டமாக இருக்கும். கட்டுறவங்களுக்கு தெரியும். அப்படி மலர்ந்த பூவை கட்டி பார்க்குறப்ப கூட அவ்வளோ லுக்காக இருக்குமானா இருக்காது. ஏன்னா கட்டுறப்பயே அதில் இருக்க பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒவ்வொன்றா உதிர்ந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. மொட்டுனா ரொம்ப நேரம் இருக்கும். இப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா, நடுவில் ஏதாவது பூவை கலந்து கட்டணுன்னா தான் அது வந்து வித்தியாசம் தெரியாமல் இருக்கும். ரொம்ப அழகாகவும் இருக்கும், வைக்கிறப்போ பார்க்க லுக்காகவும் இருக்கும். அதுக்காக கடையில் விற்கும் இல்லையா, இந்த ரோஜா பூ மாதிரி கலந்து கட்டுவாங்க இல்லையா, அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர், அதை வாங்கிட்டு வந்து வச்சு நடுவில் கட்டினா இப்போ இது மலர்ந்துருந்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லை. ஏன்னா வந்து இது பார்க்குறப்போ தனியாக வந்து பூத்து இருக்குது, இதில் வந்து பெட்டல்ஸ்லாம் உதிர்ந்துருக்கு, அதெல்லாம் தெரியவே தெரியாது. இப்படி கலந்து கட்டுறப்போ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது எவ்வளோ வேணாலும் தரையில் வைக்கலாம். இது வந்து சின்ன டிப்ஸ் தான். இது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இது தெரியாதவங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ண. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஹார்டின் கொடுங்க. இது ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய வாட்டி நம்ம பூ வாங்கினதுக்கப்புறம் கட்டுறதுக்குள்ளே மலர்ந்துடும் இல்லையா, அவங்களுக்கு இது தேவைப்படும்.